பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சென்னை சென்றார். நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன், மாவட்ட செயலாளர்கள் அனுதாமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமகிருஷ்ணன் உட்பட அண்ணன் அத்தனை பேரும் இங்கே பணியெடுத்து வந்திருந்தோம். இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை எல்லாம் கடந்த முறை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம். கோவை மாவட்டத்தில் தலைவர் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை வரல. குடிநீர் திட்டங்கள் கூட 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம். நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம். அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம், தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இதுவரையிலும் அதை செய்ய வேண்டும். அதே போல எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது. அதனால் உங்களை சந்திக்க முடியல. பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க. இப்போ நிறைய பத்திரிகை நண்பர்கள் ஃபோனில் அதை பற்றி பேசினாங்க. நான் அதை பற்றி பேச விரும்பல. இன்னைக்கு அதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நாங்கள்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்துட்டு இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல, எங்களை டெய்லி டேமேஜ் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக அந்த எடப்பாடியார். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை, இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார் 2016. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி கூட கவலைப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும் பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து, இந்த கட்சியை மீட்டெடுத்து, இரட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. சிறப்பான ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு